கலகலன்னு வெள்ளனே 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். 10 மணிக்கா? மணி வேலை 11 இருக்கும்னா நாடகம் பார்க்க எப்ப அவங்க எல்லாம் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்களோ அப்பவே நாடகத்தை ஆரம்பிச்ச மாதிரி. நாடகத்தை சிறப்பா தொடங்கியாச்சு. ஏன்னா சந்தோஷத்திலே சந்தோஷம், பிறரை சந்தோஷப்படுத்துவது. இவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கிறோம். இவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நல்ல ரசிகர்கள், நல்ல நடிகர்கள், நடிகர்களையும் ரசிகர்களையும் ஒன்று இணைக்கக்கூடிய பாலம் எது? ஒளி ஒளி அமைப்பு. சிறப்பான ஒளி ஒளி அமைப்பு. நான் உண்மையிலேயே அங்க ஒரு நிகழ்ச்சி, அதை தாண்டி அடுத்து இங்கிட்டு ஒரு நிகழ்ச்சி. இந்த 2 நிகழ்ச்சியும் பண்றதுக்கு ஒரு நிகழ்ச்சியை பண்ணும் பொழுதே தலை சுத்திரும். அங்கிட்டு ஆடல் பாடலுக்கு அவங்களுக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்து உடனே நாடகம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இங்கிட்டு எல்லாத்தையுமே ஜாமான் எல்லாம் மாத்தி ரெடி பண்ணி கொடுத்து உள்ள எல்லாம் லைட் எல்லாம் போட்டு கொடுத்து பெரிய விஷயம். அருமையான ஒளி ஒளி அமைப்பு. திருமுருகன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எல்லாமே நம்ம சிறப்பா அமைஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? இறைவனோட அருள் என்னைக்குமே இருக்கணும். ஆத்தா மாரியாத்தாவோட கடன் நமக்கு என்னைக்குமே இருக்க கூடாது. குறை வைக்காமல் செய்யணும்னா யாரை வணங்கணும்? ஆத்தாவை வணங்கிட்டு மற்ற விஷயங்களை ஆரம்பிப்போம். பிடிங்க. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுவிட்டு பூவாடை காரியம்மா ஆத்தா நீ அருளாடி வந்திடம்மா. முடுக்கை வம்பை முரசொலிக்க உருவி மேலோ தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயை சீரி மேல் மலையன் ஊரில் கோவில் கொண்ட எங்கள் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளை அழைக்கின்றேன். ஆடி வந்திடம்மா, நீ வந்திடம்மா. குறி சொன்ன வாடியம்மா எங்கள் குலங்கா கொண்டையம்மா சித்தாங்கு ஆடை கட்டி சிங்கரதம் நீரோடு வீதியிலே தாயின் விளையாடி வந்திடமா. சொல்லிடமா மக்கள் குறைஞ்சி அங்காளியே மறுநாடி வந்திடமா. என்ன கருத்தில் போட்டகரமா வழங்கக்கூடிய நமது திருத்துறைப்பூண்டி வட்டம் ஒவ்வொரு கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திருவேங்கடநாதனின் 75வது ஆண்டு பவள விழா கம்பசபை மகா உற்சவத்தை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாடகம், அருமையான ஒரு நாடகம். ஏன்னா இந்த நாடகத்தை பார்த்துதான் ஐயா காந்தியடிகள் அவர்களே வந்து ஆமா அவங்களே வந்து ஒரு சிறப்பான ஒரு சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாடகம் இந்த ஹரிச்சந்திர நாடகம். இந்த நாடகம் ஏன் தெரியுமா வைக்கிறாங்க?
ஹரிச்சந்திரன் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமெல்லாம் வாழணும். பாத்தீங்களா? அவர் எப்படி பொய் சொல்லாம வாழ்ந்தாரோ அதே போல நம்மெல்லாம் பொய் சொல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹரிச்சந்திரன் நாடகம் நடத்துறாங்க. நாடகம்லாம் நடத்துறதெல்லாம் சரிங்க, சரி. மக்கள் பொய் சொல்லாம இருக்காங்களா? சொல்லுங்க, யாராவது பொய் சொல்லாம இருக்காங்களா? எல்லா இடத்துலயுமே பொய் தான். எங்க பொய் இல்ல? மனிதன் பொய் சொல்லாத ஒரே இடம் எது தெரியுமா? ஒயின் ஷாப் மட்டும்தான். அங்க மட்டும்தாங்க பொய்யே வராது. தலைவர் திரும்பி பாக்குறாங்க, நம்மளை பத்தி இழுக்கிறாங்களே. ஏன் சொல்றேன், இன்னைக்கும் பாருங்க, நாட்டுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் மாறினாலும் நாடகம் மட்டும் அழியாத கலை. அதனாலதான் இந்த நாடகம் வைக்கிறாங்க. எதுக்காக நாடகம் வைக்கிறது? நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்னு எதுல பாடுறோம்னா இந்த நாடகத்துல மட்டும்தான் பாடுறோமா? இப்போ ஒரு ஆடல் பாடல வச்சு அந்த பாட்டை பாடுவாங்களா? பாடி இருப்பாங்களா? இல்ல இப்ப ஆடுனாங்களே ஆடல் பாடல் பிள்ளைங்க அண்ணங்களா நல்லா பயங்கரம் பயங்கரமா ஆட்டம், செம்ம ஆட்டம். அவங்களாம் ஆடும்போது இந்த நாடு செழிக்க வேணும் பாட்டை பாட முடியுமா? நாடகத்துல மட்டும்தான் இந்த பாட்டை பாடுறாங்கன்னா என்ன காரணம்? அது பிரம்ம முகூர்த்தத்துலதான் பாடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பாட்டை யாருமே பாடுறது கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 4:30 இருந்து 5:30 மணி. இந்த 5:30 மணிக்குள்ள இந்த பாட்டை பாடணும். 6 to 7:30 அப்படிலாம் பண்ணீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் போயிடும், வேற முகூர்த்தம் வந்தோம். அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்னு பாட்டு பாடணும். அப்படி பாடுனா அந்த நாட்டு அந்த ஊர்லயும் சரி அதை சுற்றியுள்ள பகுதியிலும் நல்ல மழை பெய்து வெள்ளாமை பெருகெடுத்து ஓடுங்கிறது அப்பவே ஐதீகம். அதனாலதான் இந்த நாடகங்கள்லாம் வைக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம்? இன்னைக்கு உள்ள நாகரிக வளர்ச்சியில நாடகம் பார்க்க எங்கேயுமே ஆளுகள் வர்றது கிடையாது. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? வீட்டுக்கு டிவி, டிவியில திறந்தோம்னா 36 சேனல்லையும் 360 என்னது அது ஒரு சீரியல் நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு நாடகம் ஒண்ணா வரல, 2 நாடகம் ஒண்ணா இருக்காது. நம்ம நாடகத்தை சொல்லாத கருத்தை விட டிவியில ஓடுற சீரியல்ல சொல்ற கருத்து தான் அப்படி ஒரு கருத்து. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி ஒரு கருத்தை சொல்லு. இந்த சன் டிவில 12:30 மணிக்கு ஒரு நாடகம் ஓடும். சரி, என்ன நாடகம்? அந்த நாடகத்தோட பேர் தெரியல, ஆனா அருமையான ஒரு கருத்து. சரி, எப்படி? திடீர்னு தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சு பார்த்தா அவ்வளவு கருத்தான ஒரு விஷயம். மருமக மாமியாரை எப்படி கொல்லணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு சீரியல். இந்த கருத்தை சரி நம்ம நாடகத்துல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. முடியாதுல்ல. சரி, நான் அடுத்த சேனலை ஓபன் பண்றேன். அதுல பாருங்க, மாமனார் மருமகளை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாடு கெட்டு போறதுக்கு காரணமே முக்காவாசி சீரியல் தாங்க. மக்களுக்கு தெரியாத விஷயம் இப்ப ஒண்ணு இல்லனே, இப்ப டிவி சேனல்ல விடுங்க, எந்த பகுதிக்காக போனோம்னா நாடகத்தை ரசிக்கிறதுக்கு ரசிகர்கள் வருவாங்கன்னா கிடையாது. நம்ம ஊர்ல பாத்தீங்களா, நான் வந்து ஆத்தா உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நன்றி. உட்கார்ந்து இருக்க 146 பேருக்கு மனமார்ந்த எண்ணிட்டே அவங்களை தலையை பூரா எண்ணிட்டேன். இவங்கெல்லாம் நாடகத்துக்குன்னே ஒரு ரசிகர்கள். சரி, பாத்தீங்களா, இவங்களெல்லாம் காலங்காலமா அழிக்க முடியாது. எத்தனை ஆடல் பாடல் வரட்டும், எத்தனை சினிமாக்கள் வரட்டும், எதுக்காக நாடகம் வைக்கிறாங்கன்னா நாடகத்துல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. ஐயா வெங்கடாச்சலபதி ஐயா முன்னாடி இந்த நாடகம் வைக்கிறாங்கன்னா எதுக்காக? நல்ல விஷயங்களை பேசுவாங்க, அசிங்கம் இருக்காது, ஆபாசம் இருக்காது. அதுக்காக தான் இந்த நாடகமே. சில பேர் இந்த மாதிரி குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம்னா நாடகம் பார்க்கலாங்க. என்ன நான் சொல்றேன், மாமா ஜே.கே. சுப்பிரமணிய மாமா குடும்பத்தை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கரகாட்டத்தை பார்க்கணும்னா குடும்பத்தோட பார்க்க முடியுமாங்க? பிள்ளைகள் அது பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சுக்கிட்டா பரவாயில்ல, அக்கா தங்கச்சி மாமா சித்தப்பா அண்ணன் தம்பின்னு வச்சுக்கிட்டு ஒரு அம்மனை கொண்டுட்டான்ச்சா கரகாட்டையும் பார்க்க முடியுமா? நாடகத்தை பார்க்கலாம். எதனால? இந்த நாடகத்துல நல்ல விஷயங்கள், எந்த ஒரு அசிங்கம் இருக்காது, ஆபாசம் இருக்காது, பெரியவர்கள் இருந்து சின்னவங்க வரையும் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல மத்தியில பயிலுக்கு போற உட்காந்துருக்காங்க. பத்தியில அவங்க எல்லாம் போய் தூங்க வேண்டிய தம்பி அண்ணனுக்கு ஒரு ஓப்பு போடுங்களா, பயங்கர போடுறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நாடகமாக இன்றைக்கு நடைபெறும் நாடகம் எங்களது மணப்பாறை நாடக நடிகர்கள் சங்கத்தின் உள்ள கலைஞர்கள் பங்கு பெறும் ஹரிச்சந்திர நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். இந்த நாடகத்தை நடிக்கும் நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் பேர் தான் சொல்லணும். நாங்கெல்லாம் சும்மா வானே காலையில கிட்டத்தட்ட இந்த நாடகத்துக்காக மதியானம் 12 மணிக்கே தயாராயிட்டோம். அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, ஒரு நாடகத்துக்கு வரணும்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வீட்டுல இருந்து கிளம்பிடணும். கிளம்பி மாட்டு வண்டி பிடிச்சி அப்படியே நடந்து தலையில ஜாமானை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி வந்து அப்படிலாம் நாடகம் நடத்தின காலம்லாம் போயிருச்சு. இன்னைக்கெல்லாம் நாடகம் எப்படி நடக்குதுன்னா அப்படியே வருவோம், வேன் எடுத்துக்கிட்டு கார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு வந்துடுறது. இதுக்கே நம்ம ஆளுகளை சரி வர கூட்டிகிட்டு வர முடியல. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறது,
10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதே போல இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு விழாக்குழுவினர்களும் கஷ்டப்படுறாங்க. முதல்ல அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வந்தோடனே சாப்பாடு, அருமையான சாப்பாடு சாப்பிட்டீங்களா? கோயில் உட்காந்து சாப்பாடு போட்டவங்கள தான் நம்ம மதிக்கணும். காசு கொடுக்குற முதலாளிகள்லாம் கீழே உட்காந்துக்கிட்டு நம்மளையெல்லாம் அழகா மேடை ஏற்றி பாக்குறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாடகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. அதே போல அமைதியா கண்டுகளிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. நாடகத்துல இந்த பக்கமேளத்துக்குள்ள இந்த ஸ்டூல் சேர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு ஊர்லயுமே கெஞ்ச வேண்டியதா இருக்குங்க. அண்ணே டேபிள தூக்கிட்டு வாங்கண்ணே, நாடகம் ஆரம்பிக்கணும்னே, அண்ணே உள்ள தண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு கெஞ்ச வேண்டியதா இருக்கும். பாத்தீங்களா? வந்தோடனே எல்லாமே நமக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம ஊர் பரவாயில்லைங்க. நெய்வேலி பக்கம் நாடத்துக்கு போயிருந்தேன். எங்க இங்கெல்லாம் கிடையாது. நெய்வேலி பக்கம் நாடத்துக்கு போறப்ப ஊர்ல இருந்து அட்வான்ஸ் கொடுக்க வந்தவங்க என்ன சொன்னாங்க, ஐயா முன்ன பின்ன நாடகமே நாங்க வச்சது கிடையாது. அவங்க சொன்ன முதல் விஷயம் தான், நீங்க தான் முதல்ல எங்க ஊருக்கு நாடகத்துக்குனே வரீங்க, காசை வாங்கிக்கிங்க, நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு கிளம்பிடுங்கன்னாங்க. ஊருக்குள்ள போனோம்யா, கூட்டம்னா கூட்டம். நடிகர்கள் சாப்பாடு போட்ட வீட்டுல மட்டும் 1500 பேர். என்ன சொல்ற? ஒரு ஆளு 2 ஆள் இல்லங்க, 1500 பேர் சாப்பாடு. அன்னதானம் கிடையாது. நடிகர்களுக்கு 15 பேருக்கு 1500 பேரும் பந்தி மறிவாடுறாங்க. பப்பனுக்கு நான் தான் சோறு வைப்பேன்னு 40 பேர் சோத்து கொண்டாந்து தூக்கிட்டு வராங்கன்னா பாத்துக்குங்க. எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் உங்க மேல. நெய்வேலி பக்கம் ஏன் மேல இல்ல, நடிகர்கள் மேல அவ்வளவு ஒரு பாசம். கொண்டு வந்து சாப்பிட்டு விட்டு முடிஞ்சு எனக்குலாம் ஆனந்த கண்ணீர் ஓடுது. ஊருக்கு போனோம்னா 10 பேர் இருக்க மாட்டாங்க. இங்க சாப்பிட்ற வீட்டுல 1500 பேர்னா கொட்டாய்க்கு முன்னாடி 80 பேர் இருப்பாங்க. போயிட்டோம்யா கொட்டாய்க்கு போனோம்னா எதிர்பார்த்தது வெளியில வந்தல்ல எக்கச்சக்கமான கும்பல். எட்டையில கைத்த கட்டி விட்டு ஆண்கள் ஒரு பகுதி, பெண்கள் ஒரு பகுதின்னு கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்கு எத்தனை பேருங்கிறிய? எப்படியா இருந்தாலும் ஒரு இந்த இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 3 எவ்வளவு நேரம் என்ற கைத்த கட்டி பிரிச்சு விட்டு 3 பேருன்னா யாரு? 3மே மனுஷங்க இல்ல, 3மே நாய்க்குட்டி தான் உட்கார்ந்து. என்னடா இவ்வளவு தூரம் நம்ம வண்டி எல்லாம் கட்டிக்கிட்டு நெய்வேலியில இருந்து இங்க நெய்வேலிக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து பார்த்தா வெறும் 3 பேர், அது நாய்க்குட்டி உட்கார்ந்து இருக்கேன். நடிகர்களுக்கு எவ்வளவுதான் மரியாதை, நன்றி உள்ள ஜீவன் அப்படின்ட்டு நான் என்ன தெரியுமா பண்ணேன், வாங்குற காசுக்கு நம்ம தொழில் பண்ணணுமா இல்ல? 3 பேர் நாய்க்குட்டி இருந்தா என்ன, பன்னிக்குட்டி இருந்தா என்ன? நம்ம தொழில யாருக்காக? கடமை கண் பண்றது ஆத்தாளுக்காக ஐயாக்காக பண்ண வந்திருக்கோம். தொழில பண்ணுவேன் சொல்லி கொடுத்து வாங்குறேன். நான் ஒரு 10 பாட்டு பெட்டிக்கார 10 பாட்டு 8 தொகைன்னு போட்டு குங்கு கூடு போயிருச்சு இருக்கியா? சரி ஸ்பீடு. ஆனா இந்த நாய் பாரு வாழை கூட ஆட்டல. பாட்டு பிடிக்காம இருந்தா பரவாயில்ல, எனக்கெல்லாம் ஒரே மன சங்கடமா போயிருச்சு. நாய்கிட்ட கூட பேர் வாங்க முடியல அப்படின்னு. ஆனா அன்னைக்கு ஒரு கொடுமை, பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பக்கம் மேலத்துக்கு ஒரு டேபிள் வரல, சேர் வரல. அதுதான் பெரிய குடும்பம். எப்படி அட என்ன அது, சேரும் கொடுக்கல டேபிளும் கொடுக்கல, மணி 12:30 மணி ஆயிடுச்சு, நாடகம் எப்படியா நடத்துறதுன்னு சொல்லி ஊருக்கார் ஒருத்தவர்கிட்ட கேட்டேன். இப்ப என்ன தம்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னாரு. ஐயா ஒரு ஆல்ரவுண்ட் ஒரு டேபிள் ஒரு ஸ்டூல் ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னா ஒரு பெஞ்சு டீ கடையில போட்டுருக்காங்க, பெஞ்சு அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. மிருதங்காருக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. பெட்டிக்காருக்கு சேர் வேணும். சேர் இருந்தாங்கன்னா அவர் உட்காந்து வாசிக்க முடியும். பெட்டிக்காருக்கு சேர் கொடுக்கவே இல்லை. நாங்களும் கெஞ்சி கடைசியா பாருங்க, ஊர்ல இருந்து ஒருத்தர் ஒரு சேரை தூக்கிட்டு வந்தாரு. தூக்கிட்டு வந்து இந்தாயா அப்படியா வாசிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு கொடுத்துட்டாரியா. கொடுத்தாரு. நானும் நாய் குட்டியை வச்சு நாடகத்தை ஓடிக்கிட்டு இருக்கேன். மணி 12 ஒரு 1:30 மணி இருக்கும்னே. திடீர்னு சேர் கொடுத்தாருல, வேகமா வந்தவர் என்ன பண்ணாரு, பெட்டிக்கார எந்திரி 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 எந்திரின்னாரு. என்னையா சேரை கொடுத்து விட்டு பெட்டிக்கார எந்திரிக்க சொல்றோம், உங்களை எந்திரிக்க சொல்ல உட்காருங்க. அவர் என்ன பண்ணாரு, அன்பளிப்பு கொடுக்க வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு பெட்டிக்கார எந்திரிச்சிட்டாரு. ஐயா இந்த சேரை கொடு, ஒரு முக்கியமான தேவை இருக்கு, முடிச்சுட்டு கொண்டு வந்து தரேன். சேருக்கு என்ன முக்கியம்? 6 மணிக்கு தான் நம்ம நாடத்தை முடிப்போம், அது வரைக்கும் சேர் தேவை தானே. ஐயா சேர் நாடத்தை முடிச்சுட்டு தான் கொடுப்போம்னு சொன்னா, சேர் உடனே கொடு அப்படின்னாரு. சேர் உடனே கொடுவா எதுக்கியான்னு கேட்டேன். எங்க ஊர்ல இருக்கிறது இந்த ஒரு சேர் தான், இந்த ஒரு சேர் தான் ஏதாவது விசேஷம் நடந்தா பயன்படுத்தும் அப்படின்னாரு. விசேஷமா இந்த நைட்டு நேரத்துல என்னையா விசேஷம் அப்படின்னு, ஊர்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து போயிருச்சு, அதனால இந்த சேர்ல தான் அதை உட்கார்ந்து எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னாரு. முக்கியமான சம்பவமா? ஆமா, கிட்டத்தட்ட 94 வயசு கிழவி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இவர் எப்ப பாட ஆரம்பிச்சாரோ போய் சேர்ந்துருச்சு. பரிவட்டம் கட்டலாம்னா அதனால இந்த சேர்ல உட்கார வச்சுதான் ஆக வேண்டிய காரியம் எல்லாம் பார்த்து சேர வாங்கிட்டு போயிட்டாரியா. பெட்டியார் காட்டாரு நின்றுட்டு தான் வச்சாரு. ஏன்னா அப்படியெல்லாம் இல்லாமல் வந்த நடிகர்களுக்கு சிறப்பான முறையில் அருமையான முறையில் உணவு உபசரிப்பும் மற்றும் தேவையான விஷயங்களை உங்களுக்கு ரெடி பண்ணி
கொடுத்த விழா குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதை தாண்டி சிறப்பான முறையில் நடிகர்களை இன்முகத்தோடு வரவேற்ற அருமையான முறையில் எங்களுக்கு பொன்னாடை உபயம் செய்த விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு நாடகம் நல்லபடியா நடக்கணும்னா முதல்ல ரசிகர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரசிகர்கள் தான் நடிகர்களுக்கு முகம் பார்க்கிற கண்ணாடி. நீங்க எங்களுக்கு எவ்வளவு செழுமையான முறையில இருக்கீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் செழிப்பா தொழில கொடுப்போம். ஏன்னா நாடகம் நடத்துறதை விட இந்த ரசிகர்கள் முகத்தை பாக்குறப்பதான் நமக்கு ஒரு பதட்டம் வரும். ஒரு சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆளுங்க அட்டிக்க போற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த பப்பலாம் உட்காந்துருப்பேன். அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு பீதி கிளம்பிடும். ஆகா என்னத்தடா பண்றது அப்படின்னு. ஆனா அப்படிலாம் இல்லாமல் போதும் என்ன தாத்தா கூட பேர். ஆனா இல்ல நாடகம் பாக்குற மாதிரியே வந்திருக்கீங்க. இல்லை பாரு பிக்னிக் போற மாதிரி பாய் தலைவாணி ஆத்தா சிரிச்சுட்டே உட்காந்து. அந்த ஆத்தாக்கு முதல்ல நன்றி. ஆத்தா அக்கா ஐயா நன்றி ஆத்தா. அந்த ஆத்தா யார் தெரியுமா? அதான் என் பழைய லவ்வர். அதுக்கும் சிரிப்பு பார்த்தீங்களா? லவ்வர்னா தப்பா எடுத்துக்காதீங்க. அன்பு அன்பு. இந்த நாடகத்தில் உங்கள் முன் சிறப்பான முறையில் ராஜல் நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் எங்களது மனவை நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளர் அருமையினார் ராஜ்குமார் அவர்கள் உங்கள் முன் அரிச்சந்திரனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இசையாய் தமிழாய் இருப்பவனே இசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே சித்தப்பட்ட சுகமது பரமகருணை வடிவே இசையாய் தமிழாய் இருப்பவனே. அதற்கு வினையாக கான குயில் கவி குயில் சொற்போர் ரகசி பாட்டுக்கு இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கு பாட்டு பிறந்தாரா என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் சற்று சிந்திக்கக்கூடிய அருமை சகோதரி எங்களது மன்னாருடைய சிறந்த கஸ்தூரி அவர்கள் உங்கள் சந்திரமதியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக அருமையினால் எங்களது மனைவியை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் உங்கள் முன். அவர் தான் முக்கியம். யாரு? அவர் இல்லைன்னா நாடகமே கிடையாது. ஏங்க அது சொன்ன மாதிரி பண்ண நீங்க வேற. அவரு இங்க மட்டுமா முக்கியம்? எல்லா இடத்துக்கும் அவர் தான் முக்கியம். எங்களது அருமையினார் காந்தி நகரை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் உங்கள் முன் விஸ்வாமித்திரராகவும் என்றென்று 16 அதானே 16 18 நல்ல வேலை 30 சொல்லாம போனீங்களே. ஆமா அண்டம் இரண்டும் கிடுகிடுங்க. அண்டம் ரெண்டும் கிடுகிடுங்க. அந்துகிட்டு ரெண்டும் கிடுகிடுங்க அப்படிங்கிற மாதிரி வேகமா சொல்ல உனக்கு வேற மாதிரி கிட்டு. அதற்கு அடுத்தபடியாக அருமையினார் எங்களது சிறந்த ஒரு கானப்பிரியர் சிறந்த ஒரு கழகப்பிரியர் அருமையினார் மணப்பாறையை சிறந்த கலைபாபு அவர்கள் உங்கள் முன் சத்திய கீர்த்தியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மட்டும் இந்த நாடகம் நல்லா இருக்குமா? இவர்களுக்கெல்லாம் உறுதுணையா இருக்கிறது யாரு? பக்க மேளங்கள் நீங்க தான். நாடகத்திலேயே இந்த பக்க மேளங்கள் இல்லைன்னா இந்த நாடகம் சரி இருக்காது. அதே போல அன்னைய ஒரு முக்கியமான விஷயம், நடிகர்களுக்குள்ள முதல்ல ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி இல்லைன்னா இந்த நாடகம் மகிழ்ச்சியா இருக்கிறது சார். கண்டிப்பா உண்மைதானே. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியில வந்தாலே முதல்ல நாங்க பாக்குறது இப்படியே உங்களை தான் பார்ப்போம். நீங்க 4 பேர் என்னை பாக்குற பார்வை வித்தியாசமா இருந்துச்சுன்னா அங்க நான் பாக்குற பார்வை அதை விட வித்தியாசமா இருக்கு. அப்புறம் தான் காலையில அவங்க நம்மள பார்ப்பாங்க ரொம்ப வித்தியாசமா. ஆனா அப்படிலாம் இல்லாமல் எங்களுக்கு இன்முகத்தோடு பக்க மேளங்கள் சொல்லக்கூடிய பக்கா மேளங்களை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கும் ஹார்மோனிய கலைஞர் ஹார்மோனிய சக்கரவர்த்தி எங்களது மனைவியை சேர்ந்த ஜே.கே. சுப்பிரமணியன் அவர்கள் முழுவதும் ஹார்மோனியம் என்பாட இசைப்பார். கை விரலில் பிறந்தது கை விரலில் பிறந்தது எல் குரலில் பிறந்தது இசையில் மழையில் நனைந்து இதயம் பொழுதும் குளிர்ந்து ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது கை விரலில் பிறந்தது எல் குரலில் பிறந்தது. அருமையான பாடம். உட்கார்ந்துருக்க அண்ணே எக்கோ பண்ணி இந்த பழைய பாருங்க உட்கார்ந்துருக்க பூரா நீங்க பாடுற பாட்டை கேட்டு ரசிச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பழைய பாட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கு.
சைடுல இருக்கிற பயலுக பூரா யோசிக்கிறாங்க, என்னடா பெட்டிக்கார் வந்து பாடினாரு என்னன்னு தெரியல. கை விரலில் அவன் ஒருத்தன் யோசிச்சிட்டேன். சரி சரி பாடு 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 யோசிக்கிறேன். அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாட்டு கொடுத்தாரு நல்லா இருக்கும். தம்பி அண்ணன் பாடட்டுமாடா, நீங்க ஆடுற மாதிரி பாடட்டுமா? பட்டாம்பூச்செடி 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 அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க நல்லா இருக்கும். நாடகம் யாருக்கு வைக்கிறது தம்பி அப்படிங்கிறாங்க பையன் விடாங்க அண்ணன் மகிழ்வாங்க முன்னாடி வாங்க விடா சைட்ல உள்ள இவங்க வாங்கடா வாங்கடா எல்லாம் பாரு கரண்ட் வயர் கிடக்குவாரு சடைக்கா தோனி இங்க வர அங்க உட்காடுறோம் அப்படி முன்னாடி உட்காருங்க வாடா எங்கடா போயிட்டா 82 வயலுல வாடா 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 பரிசு உட்காருங்க உட்காரா தம்பி இப்படி வாடா வாடா பார்த்து பார்த்து கரண்ட் இருக்கு பொறுமை பொறுமை அவ்வளவுதான் அப்படி உட்காரு. இவங்களுக்கு தகுந்த மாதிரி புதுசு போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி அண்ணன் இன்னொன்னு உங்களுக்காக போடுறேன் போட்டுருவோமா போட்டுருவோமா? தங்கமா நம்ம மனசமா இருந்து கூட போடுங்க தம்பி எந்திரிச்சு குத்துறாப்ல அவங்களுக்கு அதுதானே சந்தோஷம். ஏன்னா குழந்தைகள் வந்து பேச்சு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குழந்தைகள் பேசுறதை கேட்டோம்னா அப்படி ஒரு இனிமையா இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு போன மாசம் தான் ஹரிச்சந்திர நாடகம் தான் போயிருந்தோம். அந்த ஊர்ல பாருங்க இதே மாதிரி பயில எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. பெரியவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாடகத்தை பாக்குறாங்களோ அதே போல இந்த நாடகத்தை முழுமையா 2 பயலுக விடியறவரே வந்து பார்த்தாங்க இந்த நாடகத்துல. எனக்கெல்லாம் அவ்வளவு ஒரு ஆச்சரியம், என்னடா இந்த காலத்துல செல்போனை பார்த்துக்கிட்டு பிள்ளைய கையில செல்போனை கொடுத்துறாங்க, டிவியை பாக்குறாங்க, அதே மாதிரி கிரிக்கெட் அது இதுன்னு போயிடுறாங்க. ஆனா இந்த 2 பயலுக இந்த நாடகத்தை விடியறவரே உட்கார்ந்து பாக்குறாங்களே, பெரிய விஷயம் இல்லையா? நான் நாடகத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த தம்பிட சத்தமிடாத குஞ்ச குச்சி வச்சுட்டா நான் என்ன பண்ணேன், நாடகத்தெல்லாம் முடிச்சு விட்டு இந்த 2 பயல்களையும் கூப்பிட்டு தனியா கேட்டேன். தம்பி 2 பேரும் தான் விடியற வரை இந்த நாடகத்தை பாத்தீங்க, பெரியவர்களுக்கெல்லாம் இது என்ன நாடகம்னு தெரியும், நீங்க பாத்தீங்களே இதுல இருந்து நீங்க என்ன கருத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. அதுல ஒருத்தன் சொன்னா, அண்ணே ஹரிச்சந்திரன் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர், அவரை போல நான் பொய் சொல்லாம வாழணும்னே. பாத்தீங்களா, நான் கை தட்டலாம்னே. அவர் எப்படி பொய் சொல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, அதே போல நானும் வளரும் பொழுது என்னால முடிஞ்ச அளவுக்கு பொய்ங்கிற ஒரு விஷயத்தை குறைத்து கொண்டு உண்மையாக இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா. பரவாயில்ல, இந்த வயசுல இவ்வளவு டேலண்ட் அவனுக்கு. இன்னொருத்தர் இருந்தா பாத்தீங்களா, அவன்கிட்ட கேட்டேன், அவன் அவன் இன்னொருத்தன் இருந்தா பாத்தீங்களா, அவன் சொன்னான், இவன் என்ன இந்த நாடகத்தை பார்த்து கத்துக்கிட்டான், பொய் சொல்லாம வாழணும். இவனை விட அருமையான ஒரு விஷயத்த இந்த நாடகத்துல நான் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி என்ன எதிர்பார்க்கறானா, என்னத்தடா இதை தாண்டி அண்ணே ஹரிச்சந்திரன் எப்படி அவசர ஆத்திரத்துக்கு பொண்டாட்டி அடமானம் வச்சாரோ அதே மாதிரி நம்மளும் வச்சுக்கலாமனே. அவன் எங்க போயிட்டேன், அவன் விடியவன் எதை பார்த்திருக்கான் பாரு, இவன் காசை பார்த்திருக்கான், அவன் பொண்ணு பார்த்திருக்கான். ஏன்னா பிள்ளைகள்லாம் அப்படிலாம் கவனிக்கக்கூடிய தன்மை குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. ஏன் சொல்லியிருக்காங்க தெரியுமா, அந்த அளவுக்கு குழந்தைகள்ட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால பிள்ளைகளா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? உங்களுக்காக கடைசியா பெட்டிக்காரன் நானும் சேர்ந்து ஒரு பாட்டு உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகேவா? ஆமா, 2 பேரும் போட்டியில ஒரு பாட்டு போடுவோம். மனம பிதா பிதாதே மனம பிதா பிதாதே மனம பிதா பிதாதே மனம பிதாதே பிதா பிதாகே மனம பிதா பிதாகே மனம பிதா பிதாகே பிதா பிதாகே. எல்லாம் படிக்கிற பையெல்லாம் வச்சிட்டு அசிங்கமா படிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் நல்ல பிதா பிதா நல்லா ஒரு குதாதே. சரி, இந்த பாட்டு எப்படி பாருங்க, இன்னொரு பாட்டு வந்துருக்குல, பாடு பாடு. ஹே நுக்கா வாலே பா நுக்கா வாலே ஹே நுக்கா வாலே பா. இது 3வது முக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாட்டுலாம் வேணாங்க, விடுங்க. அடுத்தபடியா சிறப்பான முறையில் மிருதங்கம் உலகை சேர்க்காத கொடுக்கும் மிருதங்கம் அருமையம்மா எங்களுக்கு மனைவியை சிறந்த விகே முருகேசன் அவர்கள் மிருதங்கம் உலகை சேர்ப்பார்.
தம்பி பொறுமையா பொறுமையா நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக சிறப்பான முறையில் உங்கள் முன் ஆல்ரவுண்ட் இசைக்கு காத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எங்களது மனைவியை சிறந்த அருமையினார் ஏவி ஆறுமுகம் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார். சிறப்பான முறையில் தாயை தந்தைமாக வழங்கி கொண்டிருக்கும் தாளத்தை இசைப்பவர் அருமையை தம்பி எங்களது சிவகுமார் அவர்கள் தாளத்தை இசைப்பார். வரை இந்த நாடகத்துக்கு வண்ணத்திரையரங்கம் அமைத்து கொடுத்திருக்கும் சிவகுமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு மிகவும் தெல்ல தெளிவாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் எங்களது திருக்குமரன் சவுண்ட் சர்வீஸ் திருக்குமரன் திருமுருகனா நன்றி திருமுருகன் 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 பாட்டு வேணாம். இதுக்கு மேல ஒரு பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. சரியான ஒரு நல்ல பொருள். நடிகர்களுக்கு இப்படிதான் தெல்ல தெளிவாக ஒளி அமைக்க வேண்டும் என்று சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் திருமுருகன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் பணிபுரியும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அதை விட இங்க நாடகம் தாண்டா தனியா நடக்குது. இங்கிட்டு 2 பேர் போறாங்க, இங்கிட்டு 2 பேர் வராங்க. அப்படி உட்காந்துட்டாங்கடா முடிவு பண்ணு. சாப்பாடு ஏற்பாடு எங்களுக்கு சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு மனுஷன் கஷ்டப்படுற எதுக்காக இந்த ஒரு சான் வயிற்றுக்காக தான். இந்த சாப்பாடை முதல்ல ஏன்னா நடிகர்களை பொறுத்தவரையும் காலையில போனோம்னா 2 இட்லி 4 இட்லியோட சாப்பிட்டு படுத்துரும். மதியானம் சாப்பிட்றதே கிடையாது. திருப்பி நைட்டு இரவு ஊர்ல போய் என்ன சாப்பாடு போடுறாலும் அதுதான் நமக்கு சாப்பாடு. அந்த சாப்பாடு எங்களுக்கு இன்னொருத்தோடு பாரி வழங்கிய விழா குழுவினர்களுக்கும் நமது கிராமத்தார்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன்னா கொட்டகை அமைப்பு வட்டாரத்துல கிடையாது. அருமையான முறையில் இங்கு கொட்டகை அமைத்து கொடுத்துருக்கோம். கொட்டகைக்காரர் அண்ணே அவர் பேரு நானே அண்ணே கொட்டகைக்காரர் பேரு இறங்கு கீழே கொட்டகை தானே அருள் 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 அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த எனக்கு வேலை செஞ்சவங்க பேரெல்லாம் சொல்லி அதான் நான் மரியாதை. அருமையான முறையை கொட்டகை அமைத்து கொடுத்த அருள் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணியாச்சுவா போயிட்டு பொம்பளை பிள்ளை குட்டி வராதிங்க கரண்ட் கிடக்குது. என்ன போற ஆளை கூப்பிடுறீங்களா? என்ன பிரச்சனை? பொம்பளை பிள்ளை கூட்டியதுரா பொம்பளை பிள்ளை கூப்பிடாம நாங்க வருவோமா? சொல்லவே இல்லை. யாரு என்னன்னு சொல்லுவோம்ல. ஆதார் கார்டை வாசி இந்த சொல்றேன். ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை எங்கள் மன்னார்குடியை சேர்ந்த போதுமணி அவர்கள் டான்ஸ் நாட்டு சரக்கு இருக்கு கிட்ட வந்து முட்டை வந்த இருக்கு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கூப்பிட்ட குரல் கூடி வரும். சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் என்ற பெயரை புகழை பெற்று வரும் மரியாதைக்குரிய அருமையினால் எங்களது மனைவியை சிறந்த ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஏவி ஆறுமுகம் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த நாடகங்களாக இருந்தாலும் சிறந்த நடிகர்களையும் சிறந்த ஒரு இசைக்கலைஞர்களையும் கொண்டு சிறப்பான முறையில் அமைத்து நடத்தி தருவார் என்பதை பெருமையை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கி உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய அருமையான ஓபுரூரை சிறந்த RCC விட்டர்
அருமையானார் ஆர் முருகதாஸ் அவர்களும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாடகம் அமைக்க வேண்டும் என்றால் அண்ணன் நம்ம முருகதாஸ் அண்ணன் சொன்னீங்கன்னா போதும். அதே போல அண்ணன் ஆறுமுகம் இவர்கள் இருவரிடம் சொன்னீங்கன்னா சிறப்பான முறையில் அமைத்து கொடுப்பார்கள் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, விடைபெறணும். விடைபெறுவதற்கு முன்னாடி பப்புன்னு வந்தாப்புல என்னப்பா இவரு பேரை சொன்னாப்புல உள்ள போயிட்டாப்புலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. என்னங்கண்ணே வந்தா மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி நான் நல்ல கருத்துக்கள். ஏன்னா இன்னைக்கு விபத்துகள் அதிகமா நடக்கக்கூடிய மாநிலம் நம் தமிழ் மாநிலம் மட்டும்தான். எல்லா மாநிலத்திலுமே விபத்துகள் அதிகமா நடக்கிறது கிடையாது. நம்ம மாநிலத்துல மட்டும் ஏன் தெரியுமா விபத்து அதிகமா நடக்குது? ஒண்ணு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, இல்லாட்டி இந்த செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்றாங்க, யாருமே ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறது கிடையாது. ஆனா நாடகம் பார்க்குற முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்சு கார் ஓட்டுற மாதிரி தெரியல, பைக் ஓட்டுறவங்க மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேருமே பாருங்க விவசாயி, எல்லாம் விவசாயிகள் இப்படி உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. அது என்ன ஆத்தாமாரெல்லாம் நிறைய பேர் நாடகம் பார்க்குறாங்க. தயவு செய்து இந்த வண்டியில எல்லாம் போறப்போ பொறுமையா போங்க, வண்டியை வேகமா ஓட்டிட்டு போகாதீங்க. முக்கியமா தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்லியிருக்காங்க, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாது. இதை ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? 4 பேர் கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. 4 பேர் பையன் வண்டியை ஓட்டிட்டு போறான். பக்கத்துல அவங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காரு, பின்னாடி காது கேட்காத தாத்தா உட்காந்துருக்காரு. 4 பேர் வண்டியில போறப்ப திடீர்னு காவல்துறை அதிகாரி எல்லாம் வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. மறுச்சு போலீஸ பார்த்தாலும் இவனுக்கு ஒரு பயம், யாரா இருந்தாலும் ஒரு பயம் வரும்ல. இவன் பயந்துகிட்டே சார் சொல்லுங்க சார். காவல்துறை அதிகாரி அங்க இருந்து வந்து தம்பி வண்டியை விட்டு இறங்கணும்னா இவன் பயந்துகிட்டே சார் சொல்லுங்க சார் அப்படின்னா 10 கிலோமீட்டர் உன்னை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான் பைக்ல. அருமையா வண்டி ஓட்டுற, பொறுமையா வண்டி ஓட்டுறேன், உன்னுடைய இந்த வாகன ஓட்டுற திறமையை பாராட்டி எங்கள் காவல்துறை சார்பா உனக்கு ஒரு 5000 ரூபாய் அவார்டு தரேன் இருக்காரு. பரவாயில்லையே, காவல்துறை 5000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு போக வேண்டியதானே. அந்த அளவுக்கு சிறப்பா ஓட்டிருக்கேன், பயங்கர அழகா. காய்ச்ச வாங்கினவே பேசாம இல்லாம சார்கிட்ட சொல்லியிருக்கான் பாரு, சார் சார் வண்டியில நல்லா தான் ஓட்டுவேன், ஆனா என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்ல சார் இருக்காங்க. கேட்டாரு அவரு கேட்டாரா லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்ட கொடுத்து ஏன் இதை புண்டாக்குற? பிச்சு போடுவாங்க, பிச்சு லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறேன்னு அவருக்கும் ஒரு கோவம். சரி சிவா கோவம். அவரு என்ன இவன் என்ன பண்ணிட்டான், சார் சார் திட்டாதீங்க சார், 10,000 ரூபாய் தானே சார், இந்த காசு கொடுத்துட்டீங்கல்ல, இதுல போய் நாளைக்கு எடுத்துறேன் சார் லைசன்ஸ் இருக்கான் அப்படின்னாருல. பின்னாடி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அப்பா பயந்துட்டாரு, ஐயா பிள்ளைய திட்டாதீங்க, அடிச்சு விடாதீங்க. ஏன்னா பெத்த பிள்ளைய திட்டும் போது அப்பாவுக்கு ஒரு பதட்டம் மனசு கேட்காது. திட்டாதீங்க சார் அப்படி. ஏன்டா திட்டாதங்கிற? அவன் ஏதோ குடிச்சு விட்டு விளாடுறான் சார். முதல்ல லைசன்ஸ் இல்ல, இப்ப குடிச்சு விட்டு வேற வண்டியை ஓட்டிருக்கான். பார்த்தாரு இவரு, பயங்கர கோவம் வந்துருச்சு, கத்திய தூக்கிட்டேன், ஏன்டா பட்டவா ராஸ்கல், குடிச்சு விட்டு வேற வண்டி ஓட்டுறேன்னு பிச்சு விடுனாருல. பின்னாடி காது கேட்காம உட்கார்ந்து இருந்தாருல தாத்தா, அவரு என்ன சொன்னாரு? அவரு சொல்லியிருக்காரு பாரு, நான் அப்பவே சொன்னேன்ல திருட்டு வண்டி எடுத்துட்டு வந்தா போலீஸ் பிடிக்கணும். குடும்பத்தோட வண்டியை களவாண்டு இருந்திருக்கிறேன், வண்டியோட கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? வண்டியில போறப்ப அதற்குரிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு போனோம்னா நம்மளும் காவல்துறை ஏன் பிடிக்க போறாங்க? என்ன முருகேசன் உண்மைதானே? அவரெல்லாம் பாருங்க ஹெல்மெட். ஆனா எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் ஹெல்மெட் வாங்குறாங்க. ஹெல்மெட், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் முத கொண்டு இன்று வரை பத்திரமா வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காருன்னு தெரியல, வீட்டுல தானே இருக்கு, அங்கே வச்சுக்கோங்க. எல்லாமே வச்சிருக்காங்க. வண்டியில ஹெல்மெட் தொங்க விட்டுருக்காங்க. எது தலைக்கு போடுற ஹெல்மெட் எல்லாம் இப்ப எல்லாம் நிறைய பேர் எங்க வைக்கிறாங்க? வண்டியில முன்னாடி தொங்க விட்டுருக்காங்க. ஏன்? வண்டி அடிபட்டுற கூடாது, மண்டை போனா போட்டோம் பிரச்சனை இல்லை. ஏன்னா வண்டி போயிருச்சுன்னா வாங்கிடலாம், உயிர் போயிருச்சுன்னா வாங்க முடியாது. 1.5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்குற வாகனத்திற்கு அதற்கு தகுந்த ஆவணங்களை வைத்துக் கொண்டு பயணிச்சோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்த நிமிடம் வரை நிஜமில்லாத வாழ்க்கையை நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருக்கிற வரை சந்தோஷமாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்க நான் யார் தெரியுமா? என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்னவன் சிறியவன் உங்கள் வீட்டு பிள்ளை மணப்பாறையை சேர்ந்த NS மனோகரனாகிய நான் உங்கள் மூலம் பபனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். நம்ம வாயில அசிங்க ஆபாசம்லாம் வராது. ஏன்னா நாடகம் பார்க்கற கூட என்னை பத்தி ஆத்தாக்க உங்களை உட்கார வச்சு நான் அசிங்கமா பேசணும் நல்லா இருக்குமா? என்ன நல்லா இருக்காது. அப்புறம் இருக்கிற 10 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நாடகம் பார்க்க ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால நாடகத்தை இதே போல் சிறப்பான முறையில் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சங்கலிடம் பாசம் ராசாத்தி. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சங்கலிடம் பாசம் ராசாத்தி.
உள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடும் ஒரு திருநாளே ஒரு திருநாளே வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடும் ஒரு திருநாளே ஒரு பூந்தேரி பூமி வரும் திருநாளே மாறாத நமக்கு மகராசி அறையாத நமக்கு விளையாட்டி ஊரோடு பேரோடு உறவாடு ஒரு நாட்டி மனசு மனசு இடையே ஒரு நாள் திருநாள் பிறந்தது எல்லாத்தையும் முதலையில் பவனி வருமே ராஜி பாண்டியர் சக்கரமிட பாசமத்தே ராசாத்தி போராத வேஷமான போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் நடந்தாரு போடாத வேஷமான போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு பனிக்கூற தோற்கட்ட துணிந்தாரு மகராசி கடக்கண்டு மணிந்தாரு ஊரில் எல்லாத்தையும் குதிரையில் பவனி வருமே ராஜி பாண்டியர் சங்கமிட பாசமத்தே ராசாத்தி பவனி ராஜாத்தி ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே தேருக்குள்ளே தேருக்குள்ளே பூமால கொள்ளி இது போல அல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பவனி வருமே ராஜி பாண்டியர் சங்கமிட பாசமத்தே